வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகருடைய கண்ணீர் கதை, குடியால் பதறிப்போன வாய்ப்பு. ராதிகாவின் முதல் பட ஹீரோவிற்கு இப்படி ஒரு நிலைமையா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 80களில் சினிமாவில் உச்சத்தில் இருந்தவங்க தான் நடிகர் சுதாகர். 1977ஆம் ஆண்டு தொடங்கிய பாரதி ராஜாவுடைய திரைப்பயணம் வெற்றி பயணமாக அமைந்த காலகட்டம் அது. 16 வயது நிலை படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். அதில் வசீகரமான ஒரு இளைஞனாக கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் சுதாகர் அவர்கள். அந்த படத்தோட கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் நடிகை ராதிகா. இந்த படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சுதாகருடைய வெற்றி பயணம் தொடங்கியது. சுதாகர் ராதிகா என்றாலே அன்றைய காலகட்டத்தில் தமிழ் ரசிகர்கள் நிஜமான காதலர்கள் என்று நினைக்கும் அளவிற்கு இவருடைய ஜோடி பொருத்தம் பக்காவாக இருக்கும். இருவருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தாங்க. இதனால் காதல் வதந்திகள் இவர்களை சுற்றி இறக்கை கட்டி பயணித்தது. பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாக இருந்தாலும் அடுத்தடுத்து கதாநாயகன் கூட சுதாகர் நடித்த போது காதல் வதந்திகள் பரவியது. அப்போதைய காலகட்டத்தில் கல்லூரி பெண்கள் சுதாகரை வெறிபிடித்து போல சுற்றி வந்தாங்க. அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் எப்போதுமே பெண்கள் கூட்டம் நிரம்பி இருக்கும். நடிகர் சுதாகர் உச்சத்தில் செல்ல செல்ல அதிகரித்த குடிப்பழக்கம் அவரை தடமாற வைத்தது. பாரதி ராஜா இயக்கிய நிறமாறாத பூக்கள் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த போதிலும் சுதாகருடைய கவனம் பார்த்தீங்கன்னா சிதறி இருந்தது. சக்கலத்தி என்கிற பட ஷூட்டிங்கில் சுதாகர் முழு போதையுடன் வந்ததாக செய்தி பரது. அடுத்து இயக்குனராக சுதாகருக்கு வாய்ப்பு கொடுக்க பட ஆரம்பித்தாங்க. நல்ல மார்க்கெட் இருக்கும்போதே புதுப்பட வாய்ப்புகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. இதனால் பெண்கள் கூட்டம் குறைந்தது. ஒரு கட்டத்தில் படங்கள் இல்லை, சம்பாதித்த பணம், குடி, ஆடம்பர வாழ்க்கை கரைந்து போனதில் சினிமா வட்டாரத்தில் முடிந்தது சுதாகர் கதை என்கிற பேச்சு எழுந்தது. இதையடுத்து சுதாகர் மூட்டை முடிச்சவுடன் ஆந்திராவுக்கு சென்று வாய்ப்பு தேடினார். தமிழ்நாட்டில் சூப்பர் ஹீரோவாக கலைக்கு வந்த சுதாகருக்கு தெலுங்கு சினிமாவில் காமெடி வேடம் தான் கிடைத்தது. கோமாளி போல சேட்டைகள் செய்து நடிக்க ஆரம்பித்தார். அப்படி 5 வருடம் அங்கே வாழ்க்கை நடத்தினார். என்னதான் கோமாளியாக மாறினாலும் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஆடம்பர்களுக்கு மாறவே இல்லை. இதையடுத்து இவருக்கு 2 சிறுநீரகங்கள் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. சுதாகர் நடித்த பல தலைப்பு கதையை சொல்லும் அந்த அளவிற்கு தனித்துவமாக இருக்கும். முழு நேர காமெடியாக நடிக்க பின்பு நாட்களில் ஹீரோவாக மாறியார் தமிழ் சினிமாவுக்கு. காலம் தனக்கு ஏற்றதை தேர்ந்தெடுக்கும் கொள்ளும் என்பது போல திரையுலகம் தான் போக்கிற்கு ஏற்ப சில வாய்ப்புகள் அளிக்கிறது. அந்த வாய்ப்பை பெறுவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதுடன் அடுத்த கட்ட போக்கை உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ற தங்களை தயார்படுத்திக் கொண்டால் மட்டுமே சினிமாவில் நிலைக்க முடியும். இல்லை என்றால் விளக்கப்பட்ட நினைவு தான் தங்கியிருக்க முடியும் என்பதற்காக நடிகர் சுதாகர் ஒருவர் ஒரு உதாரணம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.